என் அன்பான பிள்ளையே, இப்போது இந்த செய்தியை கேட்கும் நீ பல நாட்களாக மனதில் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். எப்போது என் வாழ்க்கை மாறும்? எப்போது என் கண்ணீர் முடியும்? எப்போது நான் ஜெயிப்பேன் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன். நான் உன்னை மறக்கவில்லை. உன் ஜெபத்தை கேட்காமல் இல்லை. உன் கண்ணீரை காணாமல் இல்லை. இந்த ஒரு மணி நேரத்தில் உன் மனதில் நம்பிக்கையை விதைக்க நான் வருகிறேன். நீ இழந்த சமாதானத்தை மீண்டும் தருகிறேன். நீ மூடிய கதவு என்று நினைத்த இடத்தில் புதிய வழியை திறக்கிறேன். உனக்கு எதிராக நின்ற மனிதர்களை விட, உன் பிரச்சனைகளை விட, உன் பயங்களை விட நான் பெரியவன். என் பிள்ளையே, நீ தனியாக அழுத இரவுகள் எனக்கு தெரியும். யாரிடமும் சொல்ல முடியாமல் மறைத்து வைத்த வேதனை எனக்கு தெரியும். உன் சிரிப்புக்கு பின்னால் இருக்கும் வலியை நான் அறிவேன். நீ சொன்னாய், ஆண்டவரே, நான் சோர்ந்து போய்விட்டேன். ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன், சோர்ந்து போகாதே. நான் இன்னும் உன் வாழ்க்கையை எழுதிக் கொண்டிருக்கிறேன். முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் இடத்தில் நான் புதிய ஆரம்பத்தை கொண்டு வருகிறேன். இந்த நேரத்தில் கேட்கும் ஒருவருக்கு பல மாதங்களாக பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. கடன், வேலையில்லாமை, வீட்டில் சண்டை, மன அழுத்தம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் கைகளை காலியாக விடமாட்டேன். நான் திறக்கும் ஆசீர்வாத வாசலை யாராலும் மூட முடியாது. காத்திரு, உன் நேரம் வருகிறது. நீ பலமுறை கேட்டாய், ஏன் எல்லாருக்கும் நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் இல்ல? ஆனால் இன்று இயேசு சொல்கிறார், உன் ஆசீர்வாதம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் தவறி போகவில்லை. நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீ சுமக்க முடியாத ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன் உன்னை பலப்படுத்துகிறேன். என் பிள்ளையே, மனிதர்கள் உன்னை நிராகரித்திருக்கலாம், உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உலகம் சாதாரணம் என்ற இடத்தில் நான் அற்புதத்தை செய்வேன். உலகம் முடியாது என்ற இடத்தில் நான் வழி உருவாக்குவேன். இன்று உன் வீட்டுக்காக நான் பேசுகிறேன். குடும்பத்தில் சமாதானம் வரட்டும். நீண்ட நாட்களாக இருந்த பிரிவு முடிவடையட்டும். நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமாகட்டும். அழுகை இருந்த இடத்தில் சிரிப்பு வரட்டும். இந்த வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ இன்னும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறாய் என்றால் அது உன் பலம் இல்லை, நான் உன்னோடு இருப்பதற்கான அடையாளம். என் பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது பலவீனமில்லை. நான் உன் இதயத்தை தொடுகிறேன். நீ அமைதியாக இருந்தாலும் நான் உன் உள்ளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்று ஒரு அதிசயம் உடனே நடக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மாற்றம் ஆரம்பமாகும். பயம் தைரியமாக மாறும். கண்ணீர் நம்பிக்கையாக மாறும். சோர்வு பலமாக மாறும். அதுதான் நான் செய்யும் முதல் அதிசயம். என் அன்பான பிள்ளையே, இதை நினைவில் வை. நீ காத்திருக்கிற அதிசயம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கைவிடாதே. ஜெபத்தை நிறுத்தாதே. நம்பிக்கையை இழக்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன்.